ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி திரு ராமநாதன் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு ராமநாதன், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. இப்ப விஜயை சுற்றி ரசிகர்கள் அங்கே திரண்டிருக்கும் நிலையில ஒருத்தர் வராருன்னு சொல்லிட்டு பாதுகாப்புக்காக கையில் வைத்திருந்த துப்பாக்கிய பாதுகாவலர் ஒருத்தர் அவர் தலை மீது பாயிண்ட் பண்ணி அப்படியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது விதிமீறல் இல்லையா? அவர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்லை, விதிமீறல் இருக்கா இல்லையாங்கிறது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. இதெல்லாம் நம்ம வெளியில இருந்து பாக்குறவங்க அவர் அந்த அளவுக்கு பிஸ்டலை தூக்கி அவரு தலையில வைக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாக்க அவருடைய கணக்குல பாதுகாவலருங்கிற முறையில அவர் வந்த விதம் மற்றதுகள் எப்படி இருந்துச்சுங்கிறது நான் இங்க இருந்து சொல்ல முடியாதுல்ல. நீங்க அந்த சூழ்நிலையில அவர் இவருக்கு எதுவும் ஆபத்து விளைவிப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை இருந்திருந்தால் அது அவருடைய கணக்குல அப்படி இருந்திருந்தால் அவர் எடுத்திருப்பாரு. எடுத்து அந்த மாதிரி எடுத்து, ஏன்னா இப்ப உங்களுக்கு ஏன் பெர்சனல் செக்யூரிட்டி கொடுக்குறாங்க? பெர்சனல் செக்யூரிட்டி கொடுக்கறதே பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு தானே. அந்த பெர்சனல் செக்யூரிட்டிக்கு துப்பாக்கி வச்சுக்கலாம்ங்கிற அனுமதி ஏன் கொடுக்குறாங்க? அப்படிப்பட்ட சூழ்நிலை வாரண்டிங் சிச்சுவேஷன் சொல்லுவோம்ல, அது மாதிரி ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்படுத்தையில அந்த துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு தான். ஆனா இங்க இப்ப நீங்க சொல்றத நானும் போன்ல நீங்க என்ன கேக்குறீங்க, நான் அந்த நிகழ்வை பார்க்கல. அப்படி இருக்கையில அவர் எடுத்தது சரியா தப்பாங்கிறத அந்த உரிய விசாரணை மூலமா தான் தெரிய முடியும். இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ராமநாதன்.